வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு அரசியல் நிகழ்வை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். நம்ம தளபதி விஜய், அதாவது திரையில உச்ச நட்சத்திரமா இருந்தவர், இப்போ நிஜ அரசியல் களத்துல இறங்கி இருக்காரு. அவரோட இந்த புது பயணத்துல எல்லார் கவனத்தையும் ஈர்த்தது சமீபத்துல அவர் அடிச்ச டெல்லி விசிட் தான். அது ஏதோ சாதாரணமான ஒரு பயணமா தெரியல. அதுல நிறைய எதிர்பார்ப்புகளும் சொல்ல போனா சில மர்மங்களும் அடங்கி இருக்கு. சரி வாங்க, அந்த டெல்லி பயணத்துக்கு பின்னால என்னதான் இருக்குன்னு ஆழமா அலசுவோம். இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அந்த டெல்லி பயணத்துல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? அவர் பல திட்டங்களோட ரொம்ப முக்கியமான சில சந்திப்புகளுக்காக தான் டெல்லி போனாரு. ஆனா திடீர்னு பார்த்தா தன்னோட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு சின்ன பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இல்லாம ரொம்ப சைலண்டா சென்னை திரும்பிட்டாரு. இந்த திடீர் மௌனத்துக்கு என்ன காரணம்? அவர் ஏன் டெல்லி போனாரு? அங்க திரைமறைவுல என்ன நடந்துச்சு? இது எல்லாத்தையும் இப்ப டீடைலா பார்க்கலாம். பகுதி 1, நிதி ஆயோக கூட்டமும் நம்ம மாநிலத்தோட தேவைகளும். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மாநிலங்களுக்கு இடையிலான நிதி பகிர்வில் இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு தான். மூத்த பத்திரிகையாளர்களோட தரவுப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த வரி வருவாயில நம்ம தமிழ்நாட்டோட பங்களிப்பு சுமார் 9%. ஆனா திரும்ப நமக்கு கிடைக்கிறது வெறும் 4% மட்டுமே. அதே நேரத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் பாருங்க, அவங்களும் அதே 9% வரியை தான் கொடுக்கறாங்க. ஆனா அவங்களுக்கு 18% திரும்ப கிடைக்குது. இந்த மிகப்பெரிய நிதி வேறுபாட்டை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தமிழகத்துக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க பீகார் மாநிலத்தோட நிலைமையை எடுத்துக்குவோம். அவங்க ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற வரி பங்களிப்பு வெறும் 2% மட்டும்தான். ஆனா அவங்களுக்கு 10% நிதி திரும்ப கிடைக்குது. இந்த புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கும் போதே நமக்கு நல்லா புரியும், தமிழ்நாடு தனக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை வாங்குறதுல எவ்வளவு பெரிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு. இதை சரி செய்யத்தான் நிதி ஆயோக் கூட்டத்துல ரொம்ப அழுத்தமான வாதங்களை முன்வைக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம மாநிலம் இருக்கு. வெறும் நிதி சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாம மாநிலத்தோட உள்கட்டமைப்புக்காக சில குறிப்பான கோரிக்கைகளையும் தயார் செஞ்சிருந்தாங்க. அதாவது கல்வி கொள்கைகளை காரணம் காட்டி நிதியை நிறுத்தக்கூடாது, இயற்கை பேரிடர் நிவாரண நிதியா கணிசமா அதிகரிக்கணும், அப்புறம் எந்த காரணமும் இல்லாம நிராகரிக்கப்பட்ட மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உடனடியா ஒப்புதல் தரணும், ரயில்வே உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். இப்படி பல கோரிக்கைகள் அதுல இருந்துச்சு. இதுல பரந்தூர் விமான நிலைய விவகாரமும் அடங்கும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற கழ யதார்த்தங்களையும் ஆபத்துகளையும் மூத்த பத்திரிகையாளர் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறார். ஒருவேளை அங்க விமான நிலையம் அமைஞ்சா கிட்டத்தட்ட 11 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மழைநீர் வடிகான்கள் அடைக்கப்படுறதால ஒட்டுமொத்த சென்னைக்கு எதிர்காலத்துல ஒரு பெரிய வெள்ள அபாயம் உருவாகலாம். இந்த மாதிரி மக்களோட உண்மையான பிரச்சனைகளை ஒன்றிய அரசிடம் அழுத்தமா எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு கண்டிப்பா புதிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. பகுதி 2, எதிர்பாராத திருப்பம், சோமநாதனுடனான ரகசிய சந்திப்பு. இந்த டெல்லி பயணத்துல நடந்த சம்பவங்களை வரிசையா பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். முதல்ல விஜய் அவர்கள் பிரதமர் மோடியையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசோட கேபினெட் செக்ரட்டரி சோமநாதனை ரொம்ப ரகசியமா சந்திச்சிருக்கார். அந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்கன்னு வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? டெல்லியில ஒரு பிளான் பண்ணியிருந்த மத்த எல்லா நிகழ்ச்சிகளும் உடனடியா கேன்சல் ஆச்சு. எந்த ஒரு அறிக்கையோ பேட்டியோ இல்லாம அப்படியே ரொம்ப அமைதியா அவர் சென்னை திரும்பிட்டாரு. அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னமும் ஒரு விடை தெரியாத புதிராவே தான் இருக்கு. பகுதி 3, அரசியல் உத்தி. பாஜகவை அவர் எப்படி அணுகப் போகிறார்? அரசியல் ஆய்வாளர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் எடுத்த உடனே ஒரு தீவிரமான கொள்கைவாதியாவோ இல்ல கடுமையான பாஜக எதிர்ப்பாளராவோ தன்னை முன்னிறுத்திக்க விரும்பல. தேவையற்ற அரசியல் மோதல்களை தவிர்க்க நினைக்கிற ஒரு பிராக்டிக்கலான ஆளாதான் அவரை பாக்குறாங்க. சொல்லப்போனா முதலமைச்சர் ஸ்டாலின் வகுத்து கொடுத்த அதே பாதுகாப்பான ரூட்டை தான் விஜயும் ஃபாலோ பண்ணுவார். அந்த வழிதான் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது ஆளுநரை தீவிரமா எதிர்க்கிறது மாதிரியான நேரடி மோதல்களை தவிர்த்துட்டு ரொம்ப பாதுகாப்பா அரசியல் செய்யவே அவர் விரும்புறார். இதத்தான் மூலோபாய நடுநிலை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் நியூட்ரலிட்டின்னு சொல்றாங்க. கடுமையான கொள்கை ரீதியான போரை நடத்தாம மாநில அரசால் தயாரிக்கப்படுற அதிகாரப்பூர்வ ஆவணங்களை மட்டுமே அடிப்படையா வச்சு தான் வாதங்களை முன்வைக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காவேரி நதிநீர் விவகாரத்துல கூட தமிழ்நாடு அரசோட நிலைப்பாட்டையே அவரும் ஒரு அறிக்கை மூலமா வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். அரசு இயந்திரங்கள் மூலமா தன்னோட மாநில உரிமைகளுக்காக ஒரு நடுநிலையான ஆனா அதே சமயம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறது தான் அவரோட வியூகமா தெரியுது. பகுதி 4, காங்கிரஸ் உடனான சிக்கல், கூட்டணியும் முரண்பாடுகளும். இங்க மூத்த பத்திரிகையாளர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். காங்கிரஸ் கட்சியை ஒரு பண்ணையார் கட்சின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அது என்ன பண்ணையார் கட்சி?
அதாவது களத்துல தங்களுக்குன்னு பெருசா எந்த ஒரு வாக்கு வங்கியோ பலமோ இல்லாட்டியும் தங்களோட கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து ரொம்ப அதிகப்படியான லாபத்தை, குறிப்பா அதிக சீட்டுகளை கட்டாயப்படுத்தி வாங்குறது. வரப்போற 2029 தேர்தல்ல கூட அவங்க விஜய் கிட்ட இருந்து பெருமளவுல MP சீட்டுகளை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சுட்டி காட்டுறார். இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இனி வரப்போற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள்ல காங்கிரஸ் விஜய ஏமாற்றுமா, இல்ல தன்னோட சாமர்த்தியத்தால விஜய் காங்கிரஸ முறியடிப்பாரா? ரெண்டு தரப்பையும் சமன் செஞ்சு ஈஸியா அரசியல் பண்ணிடலாம்னு அவர் நினைக்கலாம். ஆனா நிஜத்துல அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கும். கூட்டணி கட்சிகள் கூட நடக்க போற இந்த அதிகார பேரம் தான் அவரோட எதிர்கால அரசியல்ல மிகப்பெரிய சவாலாவே இருக்க போகுது. பகுதி 5. நிஜ அரசியல். இது சினிமா மாயா அல்ல. அற்புதங்கள் ஒருபோதும் நடப்பதில்லை. அரசியல் அப்படிங்கிறது சினிமா கிடையாது. இது மூத்த பத்திரிகையாளர் வைக்கிற ரொம்ப ரொம்ப கடுமையான ஆனா 100க்கு 100 உண்மையான ஒரு எச்சரிக்கை. கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வேற, ஒரு மாபெரும் அரசாங்க எந்திரத்தை இயக்குறது அப்படிங்கிறது வேற. சினிமால வர்ற மாதிரி ஒரே ராத்திரியில ஒருத்தர் தலைவனாகி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திட முடியாது. ஒரு கடிதமோ இல்ல ஒரு டெல்லி பயணமோ உடனடியா எந்த ஒரு மாயாஜாலத்தையும் செஞ்சிடாது அப்படிங்கிற நிதர்சனத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். வெள்ளித்திரையில நாம கொண்டாடுற அந்த மாபெரும் வசீகரம் நிஜ உலகத்தோட இந்த கடுமையான எதிர்பாராத சவால்கள் நிறைந்த அரசியல் எந்திரத்தை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்குமா? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் பயணம்ங்கிறது சாதாரணமானது இல்ல. அதுல ஏகப்பட்ட திருப்பங்கள் இருக்கும். அதோட ஒரு சின்ன ஆரம்ப கட்டத்தை மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆழமான அரசியல் விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் பல தெளிவான நடுநிலையான அரசியல் ஆய்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த விளக்கு பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தளத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.